எங்கள் மாமியார் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருந்த பாலடை இதை எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஐஸ் க்யூப் எடுத்துக்கிட்டேன். என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா? நெய் தான். சரி நம்மளும் ஒரு ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரியே அதே மாதிரி செஞ்சிடலான்னு ஐஸ் க்யூப்பை போட்டு அடித்தா இப்படி தண்ணியாக வந்துருச்சு. ஐயோ எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சால் செம திட்டுவாங்களேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இதை காய்ச்ச ஆரம்பித்தேன். நெய் வருமா வராதா அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருந்தது. மேலே லைட்டாக மிதந்து வந்தது. வரும்னு ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் காய்ச்ச ஆரம்பித்தா சூப்பராக வந்துருச்சுங்க. சரி இது நெய் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தா அப்படியே நெய் வாசனை சூப்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா வடகம் போட்டுருமான்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரைஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு உப்பு மிளகாத்தூள் சீரகம் போட்டு ரொம்ப மாவு பதத்துக்கு அரைச்சிட்டேன் போல். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு தட்டில் இப்படி ரவுண்டாக சுட்டு வச்சேன். எங்கள் மாமியார் பார்த்து என்னம்மா இது? நாங்கள் அத்தை இதுதான் வடகம்னு. வடகமா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு தட்டை யாராவது திருடிட்டு போயிட போகிறாங்கம்மான்னு புலம்பிக்கிட்டே போனாங்கங்க. என்ன பண்ணுறது, நமக்கு வடகம் போடுறது இதுதானே தடவை.